ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு யோசனை வந்தது. நான் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய அங்கங்கே செடிகளாக வச்சுருப்பேன். மணி பிளான்ட்டு, ஜேட் பிளான்ட்டு, அந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்கும். காலையில் வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதுவும் இந்த செடிகள் வேலையில் புகுந்துட்டேன். ஒரு யோசனை வந்தது. வீட்டில் குபேரர் இருக்கார். இவர் தனியாக அப்படியே செல்ஃபில் வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் செடிகளுக்கு நடுவில் வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரின்னு வச்சு பார்த்தேன். அங்கங்கே ஒவ்வொரு செடியாக வைக்கிறதுக்கு இது போல் ஒரு 4 செடி ஒன்றா வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு வச்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இது 2 ஜேடு பிளான்ட்டும் 2 மணி பிளான்ட்டும் இங்கே வச்சுருக்கேன். குபேரர் என்னவோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார். இந்த செடிகளுக்கு நடுவில் ஏதோ ஒரு தோட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் எல்லோரும் தீபாவளி வேலையை செய்துட்டு ரொம்ப டயர்டாகிட்டு இப்போ ஃப்ரீயாக ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே அப்படி தாங்க இருந்தேன். இப்போ தான் ஃப்ரீயாக ஆன மாதிரி இருக்குது. மறுபடியும் ரொட்டீனாக வேலைகளை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால நைட்டே நான் கேஸ் எல்லாம் துடைச்சி கழுவி வச்சுட்டேன். காலையில் எழுந்து மாக்கோலம் போட்டுக்கிறேன். எப்போவுமே இது போல் மாக்கோலம் போடுறது நல்லது. அந்த கோல பொடியில் போடுறது அவ்வளோவா கேஸ் ஸ்டவ்வில் நமக்கு சமைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பொடியெல்லாம் எல்லா இடத்துலையும் விழுற மாதிரி கையிலெல்லாம் நரன்னு ஆகிட்டு இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி மாக்கோலம் போடும்போது நல்லா ஒட்டிக்கும். காஞ்சிடுச்சுன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இது போல் மாக்கோலம் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, யாரெல்லாம் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்க்கெலாம் கோலம் போடுவீங்கன்னு சொல்லுங்கள். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பு இருக்கும். விறகு அடுப்பில் கோலம் சாணம் வச்சு மொழுகிட்டு கோலம்லாம் போடுவோம். இன்றைக்கி அன்னபூர்ணி தாயார் கிச்சன்லேயே வச்சு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிச்சன்லேயே வச்சு பூஜை பண்ணலான்னு தோணுச்சு. எப்பவும் அந்த மாதிரி கிச்சனில் வச்சு பண்ண மாட்டேன். பூஜை ரூமில் தான் பண்ணுவேன். சரி, இன்றைக்கி கிச்சன்லேயே வச்சு பண்ணலான்னு சொல்லிவிட்டு இங்கேவே அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிக்கிறேன். இந்த பாவாடை பார்த்திங்கன்னா நானே தைச்சேன். அம்மாவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரெட் கலரில் ஃபுல்லாக பார்ட்ரு, சின்ன சிலைன்றதுனால குட்டியாக அந்த பார்ட்ரு வச்சே தைச்சிட்டேன். இப்போ ஒரு தட்டில் அரிசி வச்சுட்டு சிலையை அதில் வச்சுக்கலாம். அந்த கிண்ணத்துலேயும் அந்த அன்ன கரண்டிலையும் ஒவ்வொரு அரிசி போட்டு வச்சுக்கலாம். வெறுமனையாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கிண்ணமும் கரண்டியும் நம்ம எவ்வளோ தான் தட்டில் அரிசி போட்டு வச்சாலும் அந்த கிண்ணத்துலேயும் கரண்டிலையும் ஒவ்வொரு அரிசியாவது போட்டு வைக்கணும். இந்த மணி பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. மழை வர்றதுனால சரி மழையில் வச்சா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான்றதுக்காக 2 நாள் மழையிலே வச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வச்சேன். இது போல் சாம்பிராணிக்கு நான் கொட்டாங்குச்சி கேஸில் வச்சு பற்ற வச்சு அதில் தான் நான் சாம்பிராணி போடுறேன். இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துலேயே மழைக்கு அதுவும் நல்லா சங்குப்பூ பூக்குது. நிறையவே பூக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம பறித்து கட்டினா 1 முழம் அளவுக்கு கட்டுற அளவுக்கு நிறைய பூக்குது. அதனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் பூ வாங்குறதே இல்லை. இந்த சங்குப்பூவே வச்சு ஊட்டிக்கிறேன். சாம்பிராணி இது போல் நான் இந்த பால் சாம்பிராணி தான் வாங்கி போடுவேன். நல்லா வாசனையாக இருக்கும் வீடு ஃபுல்லாக. நல்லா புகையும் பாருங்கள், நல்லா வருது. இதில் கிச்சனை நம்ம இது போல் க்ளீனாக வச்சுருக்கும் போது நமக்கே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். நம்ம வேலையை பார்த்து நம்ம பயப்படவே தோணாது. வீடு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் தானாக செய்துக்கிட்டே இருப்போம். இது கூட ஒரு சாம்பிராணியோ இல்லை ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு அந்த மைண்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குபேரர் தான் ரொம்ப அழகாக இருந்தார். லாஃபிங் புத்தா இல்லையா அவர் பேர். என்னமோ அப்படியே தோட்டத்துக்குள்ளே உட்காந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கிற மாதிரி இருந்தார் பாருங்க. ரொம்ப முகம் சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்குள்ளே இருக்கிறப்போ உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். சிரிக்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த சத்து மாவு கஞ்சி காசிக்கிறேன். இது வீட்டிலேயே அரைச்சது தான். ரொம்ப நல்லா இருந்தது. இதனுடைய ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன், வீடியோ கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சத்து மாவு கஞ்சி அப்படி ஈஸியாக காசிடலாம். நல்லா போட்டு கொதிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டக்குன்னு ஒரு கொதி வந்ததுமே எடுத்துக்கலாம். சூடான பாலில் கூட ஹார்லிக்ஸ் மாதிரி போட்டு கலந்து குடிக்கலாம்.
அதுபோல் ஒரு சத்து மாவு தான் இது. இப்போது சர்க்கரையும் கொஞ்சமாக ஒரு கல்லுப்பு தான் ஒரு கல் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் திக்காக ஆகும். ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வேகணும் அப்படின்லாம் இல்லை. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, தொப்பை குறையணும் அப்படின்றவங்கெல்லாம் இந்த சத்து மாவு கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதனுடைய ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் வரும், பாருங்கள். சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருந்தது. காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி மார்னிங் எப்படி தான் போச்சு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.